ஆப்ரேஷன் சிந்தூர் ரஃபேல் ஜெட்டு ஸ்கால்ப் ஏவுகணையில் எடுத்து பறந்து போய் 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாத்தையும் தாக்குது. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்குள்ள எல்லா நிலைய 9 இடங்கள் அழிச்சது. தெரியுதானே? 20 நிமிஷம் 25 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுக்க, 25 நிமிஷத்தில் அழிச்சது. ஃபோன் பண்ணி பேசுனா எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம்? டிஜிஎம்ஓ டு டிஜிஎம்ஓ பேசுனாங்க கூட வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் ஆகும்? நாங்கள் இந்த இடங்களை தாக்க போகிறோம், யூ ஸ்டே அவுட் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு தாக்க போவாங்க? இல்லை மிசைல் ரஃபேல் ஜெட்டை உள்ளே அனுப்பிட்டு சொல்லுவாங்களா? கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்போ அதை சில இந்த வலதுசாரி சில ஞானசூன்யங்கள் டிவியில் அந்த டைம் கூட அது அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது இவங்க பேசுகிறத. கமென்ஸ்மெண்ட்டு அப்படின்னா பிஃபோரா ஆஃப்டரா? ஃப்ளைட்டை அனுப்பிட்டு நாங்கள் பேசணுமா? பிஃபோர்னு சொல்கிறாரு, பகலேன்னு சொன்னார். ஐயோ அசிங்கமாக, ரொம்ப அசிங்கமாக. அப்போ நீ கமென்ஸ்மெண்ட்டுன்னு ஆப்ரேஷன் நீ அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? நீங்கள் அடிக்கிற டெரர் அட்டாக் அவனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன்னா நியூக்ளியர் அவனும் நியூக்ளியர் பாம்பு வச்சுருக்கான் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நியூக்ளியர் பாம்பு வார் வரும். தகர குண்டு வச்சுருக்கவனுக்கும் இரும்பு குண்டு வச்சுருக்கவனுக்கு வித்தியாசம் இல்லையா?